ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு நம்ம புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவிஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நம்ம மொபைலில் புக் மை ஷோ ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த புக் மை ஷோ ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்காக ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறப்பவே ஒட்டோவாகவே ஆப் க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக போகிறீங்க, சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்பயே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் உங்களுக்கு மூவிஸ் டிக்கெட் புக் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் புக் மை ஷோ ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா, இதில் சர்ச் பாரில் நீங்கள் புக் மை ஷோ அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி நீங்கள் புக் மை ஷோ ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக அந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் புக் மை ஷோ அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறமா நீங்கள் உங்கள் ஹோம் மெனுவுக்கு போயிட்டு புக் மை ஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களால் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுறது மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் ட்ரை பண்ணியுமே உங்கள் புக் மை ஷோ ஆப் இன்னுமே அந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதற்கான ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. இதனாலேயுமே நம்ம மொபைலில் ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்ம மொபைலில் வரும். ஸோ இப்படி நம்ம மொபைலில் இஷ்யூஸ் வரனாலையுமே அந்த இஷ்யூஸ்னால நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அதுவுமே ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். ஸோ இதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸை நம்ம மொபைலில் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.